வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். நீதிமொழிகள் 21:31. போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்றாட நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற நிகழ்கின்ற நிகழ்விலிருந்து இந்த இறை வார்த்தையை நாம் நிறைவாக பின்பற்றுவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை பார்த்து, நீர் எத்தனைதான் போருக்கென்று தயார் செய்தாலும் வெற்றி தோல்வி கிடைப்பது ஆண்டவராலே என்பதை இந்த இறைவார்த்தை தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறுகின்றது. மனிதர்களை அழிக்க பல பேர் துடிக்கிறார்கள், ஆனால் மனிதர்களை அன்பு செய்ய ஆண்டவர் துடிக்கின்றார். மனிதர்களை அன்பு செய்வதுதான் வெற்றி என்றால் அதுதான் நிச்சயம் நடக்கும். மனிதர்களை அழிக்க துடிக்கின்ற இந்த சமூகத்திலே மனிதர்களை, நம்மை, உன்னையும் என்னையும் அன்பு செய்ய ஆண்டவர் துடிக்கின்றார். அந்த அன்பு செய்வதிலே வெற்றி இருப்பது என்பது ஆண்டவருடைய சித்தம். எனவே எனதருமை சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஒருவர் மற்றவரை வெறுக்காமல், ஒருவர் மற்றவருக்கு எதிராக போர் செய்யாமல், சண்டையிடாமல், ஆண்டவருக்கு ஏற்ற அந்த வழிமுறைகளை பின்பற்றி செல்ல அழைப்பிடுக்கின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பது போல ஆண்டவராலே நமக்கு வெற்றி கிடைக்கும். இல்லையென்றால் தோல்விதான் நிச்சயம். இந்த சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் தோல்வியை பல பேர் சந்திப்பதை பார்க்கின்றோம். காரணம், ஆண்டவர் அங்கு இல்லை. எனவேதான் தோல்வி தோல்வி என தோல்வியே அவர்கள் காண்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது ஆண்டவர் இடம் பெறுகிறாரோ அப்பொழுது நம்முடைய கொள்கைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பணிகள், இந்த சமூகத்தை சீர்திருத்த நாம் எடுக்கின்ற இந்த ஒரு சிறு முயற்சிகள் வெற்றியின் முயற்சியாக அமைகிறது. எப்பொழுது ஆண்டவர் நம் பக்கம் திருப்பி நம்முடைய கண்களை பார்த்து, அந்த ஆண்டவருடைய கண்களிலிருந்து வெளிவருகின்ற அந்த ஒளி கதிர்கள் நம்முடைய கண்களை பார்த்து வெளிச்சத்தை கொடுத்து
இது நமக்கு தேவை என்பதை வெளிப்படுத்துகின்றது. எப்பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கிறதோ அப்பொழுது ஆண்டவருடைய அந்த குணப்படுத்தும் பார்வையானது, ஒளி தருகின்ற ஒளி கதிரானது நம்மை நோக்கி வருகின்ற பொழுது நமக்கு உண்மையும் நமக்கு நிறைவும் நம்முடைய பணியிலே மகிழ்ச்சியும் நிறைவும் கிடைக்கும். நற்கருணை ஆண்டவர் நம் பக்கம் தம்முடைய கண்களை திருப்பி நமக்கு நிறைவான ஆசிரை, நிறைவான வழிமுறைகளை, நிறைவான வெற்றியை தருவாராக. ஆமென்.